அதில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இந்த பேசிக்கை நாங்கள் அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் ஹராமாக்கிய விடயத்தில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. இது எனக்கு செஞ்சா நல்லம், மார்க்கம் தடை செய்திருக்கலாம், எனக்கு ஷரீஅத் ஹராமாக்கி இருக்கலாம், எனக்கு இது இல்லாம என்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொண்டு போறதுக்கு இல்ல. நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அதில் முழுமையாக பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் கெடுதியின் பக்கம் நீங்கள் செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். வஹுவ ஷர்ருல் லக்கும். பெரியமார்களே, இந்த அடிப்படையான அம்சத்தை நாங்கள் அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உண்மையிலேயே நான் என்னுடைய குத்பாவுடைய மிக முக்கியமான பகுதியாக என்று இந்த குறுகிய நேரத்துக்குள்ளாக கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்துக்கு மத்தியில், இன்று வளர்ந்து வரக்கூடிய நம் வாலிபர்களுக்கு மத்தியில், சிறு குழந்தைகள்ல இருந்து வயோதிபர்கள் வரைக்கும் 3 விதமான செயல்பாடுகள், 3 விதமான பாவங்கள், 3 விதமான பழக்க வழக்கங்கள், 3 விதமான குற்றங்கள் இன்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்கள் சமூகத்தில். உண்மையிலேயே இந்த மிம்பர் மேடைகளில் அந்த விடயங்களை நாம் கேட்டு 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 நம் காதினுடைய வார்த்தைகள் புளித்து போய்விட்டன. எத்தனையோ பேச்சுகள் நாம் கேட்டுட்டோம், எத்தனையோ உலமாக்களுடைய பிரசங்கங்களை கேட்டு முடித்து விட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுல முதலாவது பகுதி உண்மையிலேயே நான் மிகவும் ஆழமாக நான் அந்த விடயத்தை டச் பண்றதுக்கு விரும்பல. நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பாவங்களில் ஆக பயங்கரமான பாவமாக பார்க்கப்படக்கூடியது குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் அல் ஹம்ரு வல் முஹத்தராத் எனும் மதுவும் போதையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஹஸ்ரத், இந்த தலைப்பை கேட்டு கேட்டு நம் காதுகள் புளித்து போய்விட்டன. இதை பேச வேண்டாம். எத்துடைய மிம்பர் மேடைகளில் இதோடைய விபரீதங்களையும் இதோடைய தாக்கங்களையும் இதோடைய பிரதிபலிப்புகளையும் பேசப்பட்டு பேசப்பட்டு மிம்பருடைய ஹுத்பாக்கள் நாம் இருந்து செவிமடுத்திருக்கிறோம். கரிமார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு அட்வைஸாக முன்வைக்கிறான். இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு தேவையில்லை, இதை விட ஒரு தெளிவு எங்களுக்கு தேவை கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, இந்த வசனத்தை நீங்க படிங்க. உங்களோட உடம்புக்குள்ளால எந்த மதுவையும் போதையையும் தொடர்பான விடயங்களை செலுத்துவதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது ஷைத்தானோடு தொடர்பான நஜீஸான அசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது என்ற விடயத்தை ஒவ்வொரு பருவத்தை அடைந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்கள்கிட்ட கேளுங்க கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. ரசூலுல்லாஹுடைய இதைவிட தெளிவான ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை. நான் ஏதோ பேசுறேன்டா, நாங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சிறிய ஒரு டஃபி எடுத்து வாயில போட்டது மாதிரி தான் இன்றைக்கு 7 வயசு 8 வயது குழந்தைகள்ல இருந்து நாங்கள் ஒரு காலம் நினைச்சு கொண்டிருந்தோம் 40 வயது கடந்தால் தான் ட்ரக் அடிக்டடாக மாறுகிறான், 40 வயது கடந்தால் தான் மதுபானம் பாவிக்க ஆரம்பிக்கிறான். அன்புக்குரியவர்களே, பாடசாலைக்குள்ளால் நுழையக்கூடிய சிறிய குழந்தைகள் முதல், குர்ஆனை சுமக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் முதல், கல்வியில் ஈடுபடக்கூடிய 8 வயது 9 வயது குழந்தைகள் முதல் இன்று மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மதுவும் போதையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம், குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஃபஹுவ ஹராம். அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் போதையை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருந்து விட்டால் அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அது ஆல்கஹாலாக இருக்கலாம், லிக்கர் ட்ரிங்காக இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம், வைனாக இருக்கலாம், அது ஹெரோயினாக இருக்கலாம், சமூகத்தில் புழங்கப்படக்கூடிய கேஜி என்பதாக அழைக்கப்படக்கூடிய பயங்கரமான மது அந்த ட்ரக்காக இருக்கலாம். கனிமார்களே, இன்றைக்கு சிறிய வயசு குழந்தைகள்ல இருந்து நான் சொன்னது மாதிரி இன்றைக்கு வயோதிபர்கள் வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மெத்தம்பொட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐஸ் எனும் பாவனையாக இருக்கலாம். உண்மையிலேயே கண்ணியமானவர்களே,
கவலைக்குரிய விடயம் என்னன்னு தெரியுமா? மிம்பருடைய மேடையை சாட்சியாக வைத்து பேசுகிறேன். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ கிராமங்களுக்கு, எத்தனையோ பிரதேசங்களுக்கு நான் போய் வரக்கூடிய வளமை இருக்கிறது. இந்த இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய நோக்கத்துக்காக வேண்டி சில கிராமங்களில், சில பிரதேசங்களில் பெண்கள் கூட வயது ஒத்த பெண்கள் கூட, 15-16 வயது கடந்த பெண்கள் கூட, திருமணம் முடிச்ச பெண்கள் கூட இன்று ட்ரக்குடைய அடிமையாக வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களாக எத்தனையோ சமூகத்தில் நம் முஸ்லிம் பெண்கள் மாறிவிட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் கண்ணியமானவர்களே, இதை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மவர்களுக்கு இருக்கிறது. நான் பல மிம்பர் மேடைகளில் இரண்டு ஹதீஸ்களை அடிக்கடி பகிர்ந்து கொள்வதுண்டு. அந்த ஹதீஸ்களை பகிர்ந்து கொண்டு விட்டால் இதோடைய தாக்கத்தை நம்மவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. தபரானியில பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனுடைய வயிறு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய உடலுடைய உட்புறம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு துளி, ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ், ஒரு துளி, ஒரு ட்ராப், சிறிய ஒரு விடயம் என்னுடைய வாய்க்குள்ளால், என்னுடைய வாயை நோக்கி என்னுடைய வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள்ளால் மதுவோ போதையோ சென்று விட்டால், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏ மனிதா, 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். லம் துக்பல் ஸலாத்துஹு 40 யௌமா. நான் உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமா? ஒரு வாளி இருக்கிற ஒரு பக்கெட், அந்த பக்கெட்ல மதுபானத்தினுடைய ஒரு துளி விழுந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அந்த வாளி தண்ணிய பக்கெட் வாட்டரை எடுத்து எங்களுக்கு பாவிக்கிறது இயலாது, அது அசுத்தம். ஒருத்தர் கேட்டார், ஹஸ்ரத், நான் பஸ்ல பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு மாற்று மத சகோதரர் அவருடைய கையில் ஒரு மதுபான பாட்டில் எடுத்து கொண்டு வந்தாரே, அது கீழே விழுந்து என்னுடைய ஆடையில் அதனுடைய துளிகள் தெளித்து விட்டது. இந்த ஆடையோடு சென்று எனக்கு தொழ முடியுமா? நான் கூறினேன், ஏ வாலிபனே, புரிந்து கொள், அந்த மதுபானத்துடைய ஒரு துளி உன்னுடைய ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடையை அணிந்து கொண்டு உனக்கு தொழ முடியாது, நஜீஸ். சுப்ஹானல்லாஹ். எந்த மனிதனுடைய உடலுக்குள்ளால் மதுபானம் சென்று விட்டதோ, போதை சென்று விட்டதோ, கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், நாம் விளையாட்டுக்காயினும் வாலிபர்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு விடுத்தம் இதை பாவித்து பார்த்து விடுவோம். இன்று மாத்திரம், இந்த இரவு மாத்திரம், இந்த பாட்டியில் மாத்திரம், இந்த ஃபங்க்ஷனில் மாத்திரம், சுப்ஹானல்லாஹ், அவனுடைய நாடி நரம்புகள், உடம்பினுடைய அனைத்து பாகங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நஜீஸாகிவிடும், அசுத்தமாகிவிடும். 40 நாட்கள் எடுக்கும் உடலுடைய நரம்புகள், நாளங்கள் பரிசுத்தமாகுவதற்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த மனிதனுடைய வயிற்றுக்குள்ளால் மதுபானம் இருக்கும் பொழுது வஃபாத் வருகிறதோ, மரணம் ஏற்பட்டு வருகிறதோ, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜாஹிலியத்துடைய மௌத் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஜாஹிலிய காலத்து மரணம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. இதனால தான் அன்பானவர்களே, சஹாபாக்கள்ல விசேடமான ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் ஊர்ல இருக்கிறான், எங்களுக்கு தெரியும் அவன் ஒரு ட்ரக் அடிக்டட் உண்டு, அவன் ஒரு கொடிக்காரன் உண்டு. எத்தனையோ பேர் அவருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டோம், பயான் பண்ணிட்டோம், அவன் திருந்துற மாதிரி இல்லை. அன்புக்குரியவர்களே, அவன் வஃபாத் ஆகிட்டான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏ முஸ்லிம்களே, புரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய ஜனாசாவை நீங்கள் சுமந்து கொண்டு செல்வீர்கள். சுமந்து கொண்டு செல்லும் பொழுது என்னையும் அந்த மக்பராவுக்கு அழைத்து செல்லுங்கள். அழைத்து சென்று அவனுடைய ஜனாசாவை நீங்கள் அடக்குவீர்கள். என்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தில் கட்டி போடுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பல கட்டி போடுங்க, ஒரு மரத்துல கட்டி போடுங்க. அல்லாஹ் அக்பர். அந்த ஜனாசாவை நீங்க வச்சதுக்கு பின்னால அடக்கம் செய்து விடுவீர்கள். கிப்லாவுடைய திசையில் வைக்கப்படும் ஜனாசாக்கள். நீங்க மறுபடியும் நான் கூறுகிறேன், அல்லாஹ்வை சத்தியமாக அந்த ஜனாசாவை நீங்கள் தோண்டி பாருங்கள். அந்த ஜனாசாவை தோண்டி பாருங்கள். இந்த கம்பத்திலிருந்து என்னை அவிழ்த்து விட வேண்டாம்.
அந்த ஜனாசாவை மறுபடியும் தோண்டி பாருங்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த ஜனாசா கிப்லாவுடைய திசையை நோக்கி அடக்கப்பட்டிருந்த ஜனாசா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய ஜனாசாவை கிப்லாவுடைய திசை ஏற்றுக்கொள்ளாமல் மறுபக்கமாக திரும்பி இருக்கும். ஜனாசா திரும்பிடும். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் மதுவோடையும் போதையோடும் ஆரம்பிச்சுட்டான் வாழ்க்கைய, அவனுடைய கபர் கிப்லாவுடைய திசை அந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது. ஆக பயங்கரமான பாவம் இது. நம் வாழ்க்கையை திசை திருப்பிவிடும், நம் ஆகிரத்தை நாசமாக்கிவிடும், நம் கபருடைய வாழ்க்கையை அழித்துவிடும், நம் அமல்களை நாசமாக்கிவிடும். அவ்வளவு பயங்கரமான பாவம் கண்ணியமானவர்களே. உண்மையிலேயே நம்ம பல இடங்கள்ல சொல்ற விடயம் தான். நான் மிகவும் நீளமாக அதை பேச விரும்பல கண்ணியமானவர்களே. இதனுடைய தாக்கம் எங்களுக்கு தெரியும். சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஒருத்தன் மதுபானம் குடிச்சிட்டானண்டா, ஒருத்தன் ஐஸுக்கு அடிமையாகிட்டானண்டா, அதனுடைய விபரீதம் அவனுடைய உடம்புல எங்களுக்கு பார்க்கலும், அவனுடைய மூளையில் எங்களுக்கு பார்க்கலும், அவனுடைய முகத்தில் எங்களுக்கு பார்க்கலும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய கல்வில நான் கை வச்சு அவங்களோட பேசுறேன். சுப்ஹானல்லாஹ், இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது கண்ணியமானவர்களே. இதனுடைய விபரீதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதுவையும் போதையும் விட பயங்கரமான ஒரு கருவி நம் கையில் இருக்கிறது. மதுவையும் போதையும் விட ஆபத்தான ஒரு கருவி உபகரணம் நம் கையில் இருக்கிறது. இன்று நம் சமூகத்தில் அந்த கருவியால மது போதையை விட ஆபத்தான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. கனிமார்களை உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க என்று வாலிபர்களே புரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். நம் கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது, நம் கையில் ஒரு உபகரணம் இருக்கிறது. என்று அந்த உபகரணத்தை உலமாக்கள் எப்படி தெளிவுபடுத்துறாங்கண்டா, சிலாஹுன் து ஹத்தைன், ஒரு ஆயுதத்துக்கு ரெண்டு கூர்மையான பகுதி இருப்பது போன்றோ. ஒரு கத்தி எடுத்தா அந்த கத்தியை பயன்படுத்தி நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீய விடயத்துக்கும் பயன்படுத்தலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கத்தி எடுத்து ஒருத்தர் கொலை செய்யும், மேலும் அதே கத்தியை பயன்படுத்தி கண்ணியமானவர்களே நாம் மாமிசத்தை அழகான முறையில் துண்டிக்க முடியும். அல்லாஹ் அக்பர். இன்று நம் சமூகத்தில் கத்தியை போன்று பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு உபகரணம் இருக்கிறது, கத்தியை போன்று பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி இருக்கிறது. நம் சமூகத்தில் சிறு குழந்தைகள் இருந்து 2 வயது 2.5 வயது 3 வயது குழந்தைகள் இருந்து மரண படுக்கையில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் வரைக்கும் இந்த கருவியுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் மிகைப்படுத்தி கூறவில்லை. உண்மையிலே சிலவங்க சொல்லுவாங்க, ஹஸ்ரத் இதெல்லாம் மெம்பர் மேடையில் பேசணுமா, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமே. நம் அதிகமானவர்களுடைய தொழுகையை நாசமாக்கிவிட்டது, நம் சுபகுடைய தொழுகை வீணாக்கி விட்டது, நம் தஹஜ்ஜுடைய தொழுகை நாசமாக்கி விட்டது. அன்பார்களே, அதுதான் எங்களோட கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன், இந்த ஸ்மார்ட் போன். சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ வாலிபர்கள் சமூகத்தில் சீரழிந்திருக்கிறார்கள். வாலிப பெண்களுடைய மானங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய கையை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு சிந்திக்கிறார்கள், நான் என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டேன். அண்மையில் ஒருத்தர் சொன்னார், ஹசரத், என்னுடைய மகனை நான் கொண்டு போயிட்டு மதரசால சேர்த்தேன். என்னுடைய தாத்தாவுடைய மகன், அவருக்கு வாப்பா இல்லை. உண்மையிலே மதரசாவுல சேர்த்து கொஞ்ச காலம் போகல, குர்ஆன்ல பெரும்பாலுமான பகுதியை அவர் மெமரைஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. திறமையான ஒரு புள்ள. மதரசாவுடைய விடுமுறை 10 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால தாய் என்ன செய்யறாண்டா, தகப்பனுடைய அரவணைப்பு கிடையாது, தந்தை இல்லை. அந்த தாய் சில பணங்களை சேர்த்தெடுத்து கொண்டு போய் ஒரு மொபைல் போன் வாங்கிட்டு வந்துட்டா, ஸ்மார்ட் போன் வாங்கி வந்துட்டா. வந்து விடுமுறையில் வந்த தன்னுடைய குழந்தைக்கு அன்பாக பாசமாக அந்த மொபைல் போனை எடுத்து கையில் கொடுக்கிறாள். அன்புக்குரியவர்களே, அந்த தாய் மாமன் கண்ணீர் வடித்து கூறுகிறார், ஹசரத், 10 நாட்கள் விடுமுறை முடியும் பொழுது கூப்பிட்டார், மகன் வாங்க போவோம் மதரசாக்கு, வாங்க மதரசாக்கு போகலாம்.
அல்லாஹ் அக்பர். தாயையும் மாமானாரையும் பார்த்த அந்த 12 வயது குழந்தை கூறுகிறது, மதரசாவுக்கு நான் போகணும் என்றா என்னுடைய போனை நான் எடுத்து செல்ல வேண்டும். போன் இல்லாமல் மதரசாக்குள்ளால் கால் தடம் வைக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, அந்த சிறு பிள்ளையுடைய 12 வயது 13 வயது வந்த குழந்தையுடைய அந்த மார்க்க கல்வி குர்ஆன் பறந்து விட்டது. எங்க மார்க்கம்? இன்னைக்கு நாங்கள் இதோட விபரீதத்தை நாங்கள் புரியுறோம் இல்லை. இதனால இன்றைய அறிஞர்கள் கூறுகிறார்கள், கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு மதுபான பாட்டில் எடுத்து நாங்கள் குடிக்கிறோம். அதை விடவும் இன்று நம் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ஸ் அபர்ர மினல் ஹம்ரி வல் முஹத்தராத், மதுவையும் போதை விடவும் பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும். கண்ணியமானவர்களே, அல்லமா ஷோபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு அழகான நிகழ்வை தன்னுடைய பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய ஷுஅபுல் ஈமான் கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு முன்னால, காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நரேட்டிங் பண்றாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இருந்தார் சமூகத்தில். அவரு இபாதத்தோடு இருக்கக்கூடிய மனிதர், எப்பொழுதும் வணக்க வழிபாடுகளை கொண்டு பிரபல்யமான மனிதர். நாட்டினுடைய அரசன் அந்த மனிதரை கூப்பிடுறார், வாங்க நீங்க. அரச சபைக்கு அழைக்கப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த வணக்கசாலியை பார்த்து அரசன் கூறுகிறான், ஏ வணக்கசாலியே, நீ அரச சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ இந்த அரச சபையிலிருந்து திரும்பி போக வேண்டும் என்றால் 5 விதமான ஆப்ஷன்களை, தேர்வுகளை கொடுக்கிறேன். அந்த 5இல் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றாவிட்டால் இந்த அரச சபையிலிருந்து உனக்கு செல்ல முடியாது. உன்னை நாம் கத்ல் பண்ணிடுவோம், கொலை செஞ்சிருவோம். வந்த அந்த வணக்கசாலி பயந்துட்டாரு. அரசனை நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அரசன் கூறுகிறான் அந்த வணக்கசாலியை பார்த்து, ஏ வணக்கசாலியே, அதோ அந்த அறைக்குள்ளால் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணோடு நீ போய் விபச்சாரம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணோடு நீ ஜினா செய்ய வேண்டும். அந்த வணக்கசாலி பதட்டம் அடைந்தார். அரசரே, இவ்வளவு பயங்கரமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அடுத்த ஆப்ஷன் எனக்கு நீங்க சொல்லுங்க. அரசன் கூறினா, இதோ ஒரு சிறு குழந்தை நாம் நிப்பாட்டி வைத்திருக்கிறோம். He is standing now. அந்த சிறு குழந்தை உன்னுடைய கையால் நீ கொலை செய்ய வேண்டும். அன் தக்துல் ஹாத சபி. அந்த ஆபிது கூறினாரு, எனக்கு அந்த குழந்தை மீது கையை வைக்கிறது கேளா. அடுத்தது நீங்க சொல்லுங்க. இதோ உன்னுடைய வேத புத்தகம் முன்னால் இருக்கிறது. உன்னுடைய ரப்புடைய வேத புத்தகம் உன்னுடைய கையில் நான் தருகிறேன். எடுத்து அந்த வேத புத்தகத்தை மாசுபடுத்தி அந்த வாத புத்தகத்தை அழுக்குப்படுத்தி கிழித்து போட வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய வேத புத்தகத்தை நான் ஒரு பொழுதும் கை வைக்க மாட்டேன். அடுத்தது நீங்க சொல்லுங்க. இதோ ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலையை நீ வணங்க வேண்டும். நான் ஒரு பொழுதும் ஷிர்க் வைக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, 5வது என்னாண்டு கேட்டாரு. இதோ இருக்கிறது ஒரு மதுப்பான கிண்ணம். இதோ இருக்கிறது ஒரு மதுப்பான கிண்ணம். இந்த மதுப்பான கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மதுப்பானத்தை நீ முழுமையாக குடித்து முடிக்க வேண்டும், முழுமையாக அருந்த வேண்டும். அவர் சொன்னாரு, அரசரே, நீங்க சொன்ன அனைத்து விடயங்களும் அடுத்த மக்களோடு சம்பந்தப்பட்டது, பெரும் பாவங்கள். மதுபானமும் பெரும் பாவம் தான், ஆனா அது என்னோட முடிஞ்சிரும். நான் இந்த மதுபானத்தை குடிச்சிட்டு நான் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு கொள்றேன் என்று அந்த மனிதர் மதுபானத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மதுபானம் குடித்த அடுத்த கணம் அவனுடைய சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது, அவனுடைய உடலில் போதை ஏற ஆரம்பிக்கிறது. அல்லாஹு அக்பர். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவன் நேரடியாக எழும்பி போய் அந்த அறைக்குள்ளார் இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான். ஜினா. மறுபடியும் வெளியே வந்து நின்று கொண்டிருந்த குழந்தையை கொலை செய்து விட்டான்.
வேத புத்தகத்தை எடுத்து அவன் அழுக்குப்படுத்தி மாசுபடுத்தி கிழித்து விடுகிறான். இறுதியாக சிலையை வணங்கி ஷிர்க் வைத்து விடுகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏ சஹாபாக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பாவங்களுடைய, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பெரும் பாவங்களுடைய தலைவாசல் தான் மதுவும் போதையுமாக இருக்கிறது. உம்முல் ஹபாயிஸ். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ இன்றைய நவீன அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். முன்வைத்த நிலைமையில வாலிபர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு மதுவுடைய போதையுடைய விபரீதம் உங்களுக்கு புரியுது. ஆனா மது போதையை விடவும் இன்று ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு விடயம் தான் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மது, நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன். நான் உண்மையிலே எத்தனையோ நிகழ்வுகளை எனக்கு கூறலாம். இந்த மெம்பர் மேடை டைம் கொடுக்காது. கண்ணியமானவர்களே, கையில் இருந்த மொபைல் போனை எடுத்து தந்தை எடுத்து பறிச்சு கீழே போடுறாரு. உடனடியாக அந்த இடத்திலேயே தந்தையை கொலை செய்கிறான் அந்த வாலிபன். தந்தை கொலை செய்யப்பட்டு கீழே விழுந்த அடுத்த கணம் தாய் ஓடி வருகிறாள். அந்த தாயையும் கொலை செய்கிறான். தாய் கொலை செய்யப்பட்ட அடுத்த கணம் வீட்டுக்குள்ளால் இருந்த சகோதரி வருகிறாள். சகோதரியும் கொலை செய்யப்படுறா. இன்றைக்கு மதுவை விட பயங்கரமானதாக இருக்குது மொபைல் போன். இன்றைக்கு யாரும் நாங்கள் இன்றைக்கு எங்களோட கூட்டாளிகளோட, நண்பர்களோட, பக்கத்து வீடோடு பயந்து கொள்வது இல்லை. உண்மையிலே எங்களோட குடும்பங்களுக்குள்ளால் நடந்த விடயங்களை நாம் அறிந்து மறைத்து வைத்திருக்கிறோம். நாம் மறைத்து வைத்திருக்கிறோம், பாதுகாத்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டது. மிகைப்படுத்தி கூறல கண்ணியமானவர்களே, நாங்கள் என்னோட பிள்ளைகளை பாதுகாக்கணும். உண்மையிலே டிக்டாக் கண்டு கேளுங்க, படிச்ச மக்கள் கிட்ட. டிக்டாக்க கிரியேட் பண்ணிருக்கிறான் சைனாவில் கிரியேட் பண்ணப்பட்ட டிக்டாக். அந்த எப்ப வந்து சைனாவில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பாவிக்க முடியாது. அப்படித்தான் அவங்களுடைய செட்டப். இன்னைக்கு யாரை பார்த்தாலும், வாலிபர்களை பார்த்தாலும் மொபைல் போன் எடுத்துட்டு கேம் தான் விளையாண்டு கொண்டிருப்பாங்க. கேம்ஸ் உருவாக்கியவன் இஸ்ரேல். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த வாலிபனுக்கும் அவனுடைய மொபைல் போனை எடுத்து ஆன்லைன் கேம்ஸ் பிளே பண்றது முடியாது. நம் சமூகம் நாசமாகிட்டு எங்கட முஸ்லிம் சமுதாயம் தான் தாக்கட்டதில்லை. அன்புக்குரியவர்களே, ஆக பயங்கரமான விடயம் என்ன தெரியுமா? இதனுடைய தாக்கம் நான் மிகைப்படுத்தி கூறவில்லை கண்ணியமானவர்களே. இந்த மொபைல் போனால இன்றைக்கு விபச்சாரம் அதிகரிச்சுட்டு. ஒரு வாலிபன் வந்து என்னோட பேசினார், ஹசரத், எனக்கு 24 வயது 25 வயது, என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ சினா செஞ்சுட்டேன். இதுக்கு அடிப்படை காரணம் இந்த மொபைல் போன். எத்தனையோ விபச்சாரங்கள். அன்பானவர்களே, கண்ணால விபச்சாரம் செய்யறது ஒன்று இருக்குது, கையால, காதால. இதை சொல்லாங்க, தெளிவுபடுத்தினாங்க. ஆனா இன்றைக்கு எப்படி மாறிட்டா, இன்றைக்கு பஜாரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பேசும் பொழுது எங்களுக்கு விளங்கும், இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்து தன்னுடைய நண்பனோடு அவன் பெருமையாக பேசுறான். இன்றைக்கு அல்லாஹ் எங்களோட சமுதாயத்தை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நீனும் அதை செய். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு ஜினா என்றது இன்றைக்கு சர்வசாதாரணம். முந்தைய காலம் மாதிரி இல்ல. உலமாக்கள்கிட்ட கேளுங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா முழு குர்ஆன்லயும் எந்த பாவத்தை எடுத்துக்கொள்ளாலும் அந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கூறுவான். நீ கொலை செய்யாத, நீ வட்டி வியாபாரம் செய்யாத, நீ வந்து திருடாத. ஆனா ஒரே ஒரு பாவம் இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆன்ல நீ செய்ய வேண்டாம்னு சொல்லல, நீ செய்யாதன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்ரபு ஸினா, இந்த விபச்சாரம் என்ற பாவத்தின் பக்கம் நீ நெருங்க சரிக்கூடாது. குர்ப், அடுத்த பாவங்களை செய்யக்கூடாது.
ஜினா என்பது அதன் பக்கம் கூட நீ நெருங்கிவிடக் கூடாது. வலா தக்ரபு ஜினா. அன்புக்குரியவர்களே, நாங்க எங்களுடைய ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கிறது. இதனால தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நான் ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன், ஒரு 10,000 கடன் கொடுத்து விட்டேன், கொடுத்த கடனை திருப்பி அளிக்க வேண்டும். அதுதான் கடன், அதுதான் தெயின், அதுதான் கருது. அதே மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில திருமணம் முடித்தவனாக இருக்கலாம், திருமணம் முடிக்காதவனாக இருக்கலாம். ஒரு விடுத்தம் நான் ஜினா செஞ்சு விட்டேன் என்றா, ஃபஇன்ன ஜினா தைனுன். ஜினா என்பது கடன். ஏ மனிதா, நீ செய்துவிட்டால் அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய பிரதிபலிப்பை உன்னுடைய வம்சத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். உன் குழந்தையில் அது வரும், உன் பிள்ளைகளுக்குள்ளால் அது வரும். கானல் வஃபாஉ மின் அஹ்லி பைத்திக். அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எந்த கிராமத்தில், எந்த ஊர்ல, எந்த பிரதேசத்தில் 2 விதமான பாவங்கள் அதிகரித்து விடுமோ, வட்டியும் ஜினாவும், அந்த கிராமவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய அதாவை ஹலாலாக்கி விட்டார்கள். எந்த புறத்தில் வேதனை வரும் என்று தெரியாது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே நாங்க இந்த விபரீதங்களை பேசி 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 பல மெம்பர்களில் உண்மையிலே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நாங்க பேசி அடுத்த கணம் ஹஸரத் வந்தாரு, இன்னைக்கு பல விஷயங்களை பேசினாரு. அல்ஹம்துலில்லாஹ், அது அப்படியே எங்கட காதுல நாங்க விட்டுருவோம். அத்துடன் அது ஸ்டாப் பண்ணப்படுகிறது. எங்களுடைய ஈமான பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நம் குழந்தைகள், நம் வாலிபர்கள், நம் பெண் குழந்தைகள், இதை எங்களோட கல்வியை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த பேசிய குறுகிய விடயத்தை என்னோட வாழ்க்கையில் எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சருள்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்கள் எழுந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கண்களால் எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம் நாயனே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். பாவ கரங்களை அழித்து விடியா அல்லாஹ். அல்ல பரிசுத்தமான மனிதர்களாக எங்களை மாற்றி விடியா அல்லாஹ். அல்ல பாவத்துடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே. அல்ல எங்களுடைய தாய் தந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறி நாயனே. என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். அல்ல பாவங்களுடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே. அல்ல பாவங்களுடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நம் குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். நம் வம்சத்தையே பாதுகாத்திரு நாயனே. அல்ல அழகான மௌத்தங்களுக்கு தான் நாயனே. அல்லாஹ், மஸ்ஜிதில் சுஜூது செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். அல்லாஹ், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். அல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய மதீனத்து மண்ணில் நடக்கும் பொழுது மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், திக்ர் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். எப்பொழுதும் திக்ரோடு இருக்கக்கூடிய நாவ எங்களுக்கு தான் நாயனே. யா அல்லாஹ், அடுத்தவர்கள் புகழக்கூடிய அளவுக்கு என்னுடைய மரணத்தை ஆக்கி தந்திரு நாயனே. அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்திரு நாயனே. வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை பாதுகாத்திரு நாயனே. வாலிப பெண்களை பாதுகாத்திரு நாயனே. இந்த ஊரை பாதுகாத்திரு நாயனே. இந்த கிராமத்தை பாதுகாத்திரு நாயனே. ஈமானோடு இருக்கக்கூடிய ஈமான நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். மதரசாக்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். பாடசாலைகளை பாதுகாத்திரு நாயனே. யா அல்லாஹ், முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்திரு நாயனே. உன்னுடைய தாக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அவர்களை அழித்து விடு யா அல்லாஹ். அவர்களை நாசமாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், துஆவை கபூல் செஞ்சிரு நாயனே. இந்த துஆவை ஏற்றுக்கொள் நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.